இதுதான் பருப்பு ரசம். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் அளந்துருச்சு. ஒரு சின்ன தக்காளி, சின்ன பூண்டு ஒரு கட்டி, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, உப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை. இதை வந்து 70% தான் குறைன்னு அரைக்கணும். இப்போ இந்த கிணத்துல நான் 3/4 தான் வைக்க போகிறேன். இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன்னா இப்போ இதை அப்படியே சேர்த்துடலாம். தண்ணியாக கொஞ்சமாக புளி தண்ணி, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சர்க்கரை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள். பருப்பு ரசத்துக்கு நெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பெரும்பாலும் ரசத்தை தாளிக்கிறது இல்லை. இப்போ